இதுவரையும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. என் பிள்ளைக்கு இதுவரையும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இந்த கவர்மெண்ட் தான் எனக்கு ஏதாவது ஒன்று இது பண்ணணும். அதே மாதிரி இந்த ஸ்டேஷன்ல அவங்களுக்கு தண்டனை, பெரிய தண்டனை கொடுக்கணும். தண்டனை அந்த மாதிரி கொடுக்கணும். எங்க பிள்ளைங்களை கஷ்டப்பட்டு வளர்த்து இன்னைக்கு ஒரு கொலை பண்ற அளவுக்கு பண்ணிட்டானுங்களே. பெத்த வயிறு பத்தி எழுதி சார், பத்தி எழுதிட்டு நீதி இல்லையா? இதுக்கு நீதி இல்லையா? என் குழந்தை மூஞ்செல்லாம் செதறி போயிருக்கு சார், செதறி இருக்கு சார். அவனுங்களை சும்மா விடக்கூடாது சார். அவனுக்கு ரிமாண்ட் பண்ணணும், தூக்கல போடணும் சார். தூக்கல போன இன்னைக்கு என் பிள்ளைங்களுக்கு, நாளைக்கு அடுத்த பிள்ளைங்களுக்கு, இன்னும் 2 பிள்ளைங்களுக்காக நீங்க தான் சார் போனோம். நாங்க போராடி பார்த்துட்டோம், அங்கே இங்க லோல் பண்றோம். இன்னைக்கு என் குழந்தை மூஞ்ச பார்க்கவே முடியல. என் குழந்தை மூஞ்சிய பார்க்க முடியல. என் குழந்தையில என்னதான் சொல்றது? சிறுமிகள், இளஞ்சிறார்கள், அதாவது அவங்க 4 பேருமே 12ஆம் வகுப்பு முடித்தவங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 18 வயது முழுமையா பூர்த்தி அடையாத நபர்கள் கணக்கில் கொள்ளணும். அவங்க ஒரு தனியார் மதுபான கூடத்தில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனையில தாக்கப்பட்டதாக, குறிப்பாக காரை ஏற்றி தாக்கியதுல அந்த 4 பேர்ல ஒரு சிறுமி அந்த சம்பவ இடத்துல இறந்திருக்காங்க. அப்ப அது குறித்து இந்த கோயம்பேடு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ததா சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் முதல் தகவல் அறிக்கையின் நகலை புகார்தாரர்கள்ட்டையோ அல்லது இந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தினர்கிட்டையோ வழங்கல. ரொம்ப இளஞ்சிறுமிகள், 18 வயசுக்கு கீழான குழந்தைகளை ஒரு தனியார் மதுபான கூடத்துக்குள்ள எப்படி அனுமதிச்சாங்க அப்படிங்கிறதே தெரியல. ஏன்னா இப்ப மது விற்பனை செய்யற இடங்கள்ல 21 வயதுக்கு குறைவான நபர்களுக்கு மது பாட்டில்களை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லும் போது, ஒரு நடன விடுதிக்குள்ளேயோ அல்லது மது கூடத்துக்குள்ளேயோ சிறுவர்களை, சிறுமிகளை எந்த விதத்துல அனுமதிச்சாங்க? அந்த தனியார் அந்த மது கூடத்தை முத்திரை வைத்து இழுத்து பூட்டினாங்களா? அந்த மது கூடத்தினுடைய உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுத்தார்களாங்கிறதுலாம் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. 2வது, ஒரு குறிப்பிட்ட கட்சியினுடைய கொடியை கட்டி வந்த கார்ல இந்த இளஞ்சிறுமிகள், சிறார்களை ஏத்தி தாக்குனதா தகவல்கள் இருக்கு. அப்ப அந்த நபர்கள் யாரு? எந்த அரசியல் செல்வாக்கு உடையவர்கள்? அவர்களுக்கு பின்புலமா யார் இருக்கிறது? ஏன் இந்த நடவடிக்கை துரிதமாக்கப்படாம இருக்கு? எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க? கைது குறித்த வெளிப்படையான தகவல்கள் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? கொலைக்கான காரணங்கள் என்ன? அப்ப இந்த குழந்தைகளை இழந்துட்டு நிக்கிற இந்த பெற்றோர்களுக்கான என்ன நீதி, என்ன நிவாரணம், என்ன? இது குறித்துலாம் அரசு தரப்புல இருந்து எந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படாம எளிய மக்களா இருக்கிறதுனால, ரொம்ப சாதாரண ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த பின்புலத்தை சேர்ந்தவங்க, அந்த இறந்து போன பெண் குழந்தைங்கிறது ஒரு புலம்பெயர் ஈழத்தமிழர், ஒரு ஏதிலி குடும்பத்தை, இலங்கை தமிழ் அகதி குடும்பத்தை சேர்ந்த ஒரு குழந்தை, அந்த சிறுமி. இன்னொரு சிறுமி ஒரு சாதாரண ஏழை இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு சிறுமி. அவங்க தாக்கப்பட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. உயிர் பிழைப்பாங்களா இல்லாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. 5 விழுக்காடு தான் அந்த உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலையில இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கான சட்ட ரீதியான நடவடிக்கைகள் என்ன எடுக்கப்பட்டிருக்கிறது? முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டதா, படவில்லையா? பதிவு செய்யப்பட்டிருந்தால் நேற்று இரவு நடந்த அந்த கொலை குற்றத்திற்கான முதல் தகவல் அறிக்கையின் நகலை புகார்தாரர்கிட்டயோ பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்டயோ ஏன் இதுவரைக்கும் கொடுக்கல? மற்றபடி அரசு தரப்பினுடைய உயர் மட்டங்கள்ல இருந்து இது போன்ற ஒரு நிகழ்வுகளுக்கு இந்த மக்களுக்கான ஒரு ஆறுதலோ அல்லது நிவாரணமோ அல்லது இழப்பீடோ எதுவுமே அறிவிக்கப்படாமல் இருக்கு. அப்ப அரசு தரப்பினுடைய உயர் மட்டங்களுடைய நேரடி தலையீடு வேணும். குறிப்பாக இந்த மாதிரி இரவு நேரங்கள்ல இந்த மது கூடங்கள், நடன விடுதிகள், இந்த மாதிரி மதுக்கடைகள்ல எல்லாத்துக்கும் காரணமே அங்கதான் சுத்தி வருது. அந்த இடங்கள்ல சமூக விரோத கும்பல்கள் கூடுவது, இந்த மாதிரி கேள்வி கேட்பாரற்ற அப்பாவிகளை அடித்து தாக்குவது, இந்த காரை ஏற்றி கொலை செய்வதுங்களாம் ஒரு உச்சமான ஒரு செயலாத்தான் நம்ம பார்க்கணும். அரசு இதுல விரைந்து நடவடிக்கை எடுக்கணும். கோயம்பேடு காவல் நிலையத்தினர் உடனடியாக இந்த குற்றமிழைத்த நபர்களை தேடி கண்டடைவதற்கு உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும். அரசு இதில் தலையிட்டு இந்த மக்களுக்கான நிவாரணத்தை, நீதியை வழங்க வேண்டும். அவ்வாறு இல்லாத பட்சத்தில் இது குறித்து உரிய சட்ட வழிகளை காண அந்த மக்கள் தரப்புல சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். ஜான்சன் வழக்கறிஞர். அரசு தரப்பு சொல்றாங்க சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு. மையப்பகுதியில் நடந்திருக்கு. ரொம்ப குறிப்பா இது அது பெரிய நள்ளிரவுக்கெல்லாம் ஒரு 11 மணி வாக்குல தான் நடந்திருக்கு. அப்ப 11 மணி வாக்கில் நடக்கும்போது அப்ப கண்காணிப்பு, இந்த மாதிரி இந்த நடன விடுதிகள், மது கூடங்களெல்லாம் ரொம்ப இயல்பா திறந்து விடுறது, வசதியானவங்களுக்கு, ரொம்ப செல்வ செழிப்பு உள்ளவங்களுக்கு, சமூகத்தில் அரசியல் செல்வாக்கு உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு எந்த நேரம்னாலும் இரவுல
நடத்திக்கிறலாம்னு அனுமதிக்கிறது. அங்க போறவங்களுடைய வயது மற்ற விடயங்களை வந்து கண்காணிக்காம அதை நெறிப்படுத்தாம இருப்பது, அல்லது அங்க ஏதாவது கைகலப்புகள் எடுக்கும் பொழுது நடைபெறும் பொழுது உடனடியாக காவல்துறைக்கு தகவல் சொல்லி சட்ட நடவடிக்கைகளுக்கு முன்னாடியே எடுத்திருந்தா இப்படி ஒரு சம்பவத்தையே தடுத்திருக்கலாம். அப்ப மொத்தத்துல வந்து அந்த விடுதியினுடைய உரிமையாளர் அவங்க அந்த நிறுவனத்தின் மீது முதல்ல நடவடிக்கை எடுக்கணும். அவங்களே இந்த வழக்கில் சேர்க்கணும். எல்லாவற்றிற்கும் மேலாக 18 வயதுக்கு கீழான பெண் குழந்தைகள் மீது ஒரு அத்துமீறல் நடந்திருக்கிறது. அந்த அத்துமீறலை தட்டி கேட்ட காரணத்தினால் மட்டுமே இந்த தகராறு ஏற்பட்டிருக்கிறது. அதுதான் உண்மை. அந்த பெண் குழந்தைகள்கிட்ட ஒரு முறைகேடா தவறா நடக்க முயற்சிக்கிறாங்க, அதை இவங்க தட்டி கேட்கிறாங்க. அப்ப இது வந்து வெறுமனே வந்து ஒரு கொலை குற்றம், கொலை முயற்சி குற்றத்தில் மட்டும் வராது. பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுப்பதற்கான போக்சோ சட்டத்தின் கீழும் இதுல வந்து வழக்கு பதிவு செய்யப்படணும், தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்படணும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்கப்படணும். காவல்துறை தரப்புல முதல் தகவலிக்கை கேட்டு அந்த பாதிக்கப்பட்டவர்கள் காலையில இருந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க, இதுவரைக்கும் கொடுக்கல. அதுக்கு தான் நாங்களும் வந்திருக்கோம். முதல் தகவல் அறிக்கையின் நகல் கொடுக்கப்படணும் முதல்ல. இப்பதான் உதவி ஆணையாளர்கிட்டே நாங்க சொல்லியிருக்கோம், தர்றோம்னு சொல்லியிருக்காரு. அதுக்காக காலையில இருந்து இந்த மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட குழந்தை உயிருக்கு போராடிக்கிட்டு உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு, மருத்துவமனையில் இருக்கு. ஒரு குழந்தை செத்தாச்சு. சடல கூராய்வு செய்து பிணத்தை வாங்கிட்டு போறது மட்டும்தான் அந்த ஈழ ஏதிலிகள் குடும்பத்தினுடைய நிலை. அப்ப இந்த நிலையில பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட ஒரு ஆறுதலை சொல்லி அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கையில் இந்த எடுத்திருக்கோம். ஒரு வெளிப்படைத்தன்மையா, ஒரு நம்பகத்தன்மையா, ஒரு வெளிப்படைத்தன்மையா ஒரு தகவலை சொல்லி இந்தாங்க பிடிங்க, இதான் முதல் தகவல் அறிக்கை, இந்த நடவடிக்கை எடுத்திருக்கு, இப்படி நடந்துகிட்டு இருக்கு, போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அனுப்பி விடலாம். அப்ப தகவலே இல்லாம அவங்க காவல் நிலையமும் மருத்துவமனைக்கு அலைஞ்சிக்கிட்டு இந்த பகல் முழுவதும் இந்த வெயில்ல இங்க காத்துக்கிட்டு கிடக்கிற நிகழ்வு தான் இருக்கு. அப்ப நாளைக்கு திங்கட்கிழமை உயர்நீதிமன்றம்லாம் நாளைக்கு வந்து கோடை விடுமுறைக்கு பின்னர் வந்து இயங்க ஆரம்பிக்கும். அப்ப உயர்நீதிமன்றத்தை அணுகி இவர்களுக்கான நீதியை கேட்க வேண்டிய நிலைக்கு இவங்க ஆளாக்க கூடாதுங்கிறத எங்க விருப்பம். இல்ல ரொம்ப முற்று முழுக்க தலை முழுக்க செதறிடுச்சு. தலை முழுக்க செதறி அந்த சுவாசமே கழுத்து பகுதியிலிருந்து தான் சுவாசம் கொடுக்கப்பட்டு இருக்கு. இடுப்பு பகுதி முழுக்க செதஞ்சிருச்சு. அப்ப மருத்துவர்களுடைய கருத்து என்னன்னா, உயிர் பிழைப்பதற்கு வாய்ப்புகளே இல்லைங்கிற ஒரு கருத்துல ஏதோ உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கிற நிலையில இருக்கு. அப்ப அந்த பெற்றோர்கள் மருத்துவமனையிலே நிக்க முடியாம, காவல் நிலையத்திலே எதுவும் சொல்ல முடியாம அரசினுடைய உயர்மட்டங்கள் தலையிடலாம். நீங்க கடந்த ஆட்சி காலத்துல வந்து கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்குறாங்க. அது காரணம் வந்து அதை ஊக்குவிக்கிறது கிடையாது, கள்ளச்சாராயம் குடிக்கிறது ஊக்குவிக்கிறது கிடையாது. ஒரு அரசினுடைய நிர்வாகத்துக்கு கீழே, ஒரு அரசினுடைய கீழே சட்டம் ஒழுங்கு இருக்கும் பொழுது பாதிக்கப்படுற எளிய மக்களுக்கு ஏற்படுற அனைத்து பாதிப்புகளுக்கும் அந்த ஆட்சி கட்டில இருக்கிற அரசு தான் பொறுப்பேற்கணும். அப்ப கள்ளச்சாராயம் குடித்து கொஞ்சம் பேர் செத்து போயிட்டாங்க. அப்ப அந்த குடும்ப நிற்கதி ஆயிடக்கூடாதுன்னு அந்த 10 லட்சம் கொடுக்குறாங்க, அந்த நிவாரணம் கொடுக்குறாங்க. அப்ப என் பிள்ளைய பெத்து வளர்த்து ஆளாக்கி நாங்க வந்து அடுத்த ஆண்டு கல்லூரியில சேர்க்க இருந்த நிலையில 12ஆம் வகுப்பு முடித்த பிள்ளைகள் செத்து போயிருக்காங்க. அப்ப அவங்க அந்த குடும்பத்தினுடைய எதிர்காலம், அந்த இறந்து போன குழந்தைகளுடைய வயது, இதெல்லாம் கணக்கில் எடுக்கணும் அரசு. அது உடனடி தலையீடு வேணும், நேரடி தலையீடு. உயர்மட்ட அதிகாரிகள், ஆட்சி தலைமையில் உள்ளவங்க இதை உடனடியா பார்க்கணும். இது ஊடகங்கள் பெரிய அளவில் பேசப்படல, பரபரப்பாகலைங்கிறதுக்காக இது கண்டும் காணாம போறதுங்கிறது நல்லதில்லை. ஸோ 1க்கு 2 முறை ஒரு 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 கார்ல வந்து பைக்ல இடிச்சிருக்காங்க. முதல் முறை இடிச்சப்ப பெருசா விழல, 2வது முறை வேணும்னே இடிச்சு தள்ளி ஒரு பொண்ணு பறந்து போய் அடிபட்டு, தலையில அடிபட்டு அந்த பொண்ணு தான் இறந்தது. இன்னொரு பொண்ணும் பறந்து போய் விழுந்ததுல அந்த பொண்ணு அடிபட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு. பிழைக்கிறதுக்கான சான்ஸ் ஒன்லி 10% தான். முன்ன இருக்க மீதி 2 பசங்க, ஒரு பையன் 19 வயசு, இன்னொரு பையன் 21 வயசு, 2 பேரையும் உள்ள காலையில 7:30 மணில இருந்து இப்ப ஆல்மோஸ்ட் சாயந்தரம் 6:30 மணி ஆயிடுச்சு. 11 மணி நேரமா உடம்பு ஃபுல்லா காயம், தலையிலேருந்து ஆரம்பிச்சு கால் வரைக்கும் ஃபுல்லாவே அரைச்சிருக்கு. ஒரு பையனுக்குலாம் மூஞ்சில பெரிய அரைச்சிருக்கு, பெரிய காயம். ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் கூட பண்ணாம 11 மணி நேரமா காவல் நிலையத்தில் அந்த பசங்களை வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு தெரியல. இந்த அம்மா நைட்ல இருந்து துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு எஃப்ஐஆர் காப்பி கொடுக்கல, ஒரு ப்ராப்பரான என்ன நடவடிக்கைன்னு அந்த அம்மாவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ ஒரு கரூர் சம்பவத்தில் யூடியூப்ல வீடியோ போட்டவனையெல்லாம் போய் ஏசி, டிசி, ஜேசி வரைக்கும் போய் பிடிச்சிட்டு வந்த காவல்துறை இன்னைக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல ஒரு பொண்ணு இறந்திருக்கு, இன்னொரு பொண்ணு இறக்குற நிலைமையில இருக்கு, இன்னும் 2 பசங்க பயங்கரமா அடிபட்டு இருக்கானுங்க. இந்த மாதிரி ஒரு மெத்தன போக்கில் ஒரு அசால்ட்டா நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இன்னும் ஒரு எஃப்ஐஆர் காப்பி கூட கொடுக்காம இப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணங்கிறத நீங்க தான் இதுக்கு ஒரு நல்ல ஒரு காலையில இருந்து உறவினர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. இப்பதான் நாங்க வந்து உள்ள போய் கேட்டு என்னன்னு பதில் சொல்றாங்க. இன்னும் கூட அந்த 2 பசங்களை உள்ளே விசாரிக்கலாம். விசாரிக்கிறது மருத்துவமனையில வச்சு விசாரிக்க முடியாதா? உடம்பு ஃபுல்லா காயப்பட்ட 2 பசங்க உள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. பாக்குறதுக்கு எனக்கு சங்கடமா இருக்கு. முதலுதவி கொடுத்திருக்காங்க.
ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக காயமாக இருக்குது சார். ப்ராப்பராக அப்பப்போ மருந்து போட்டு சரி பண்ணணும். வேறு ஏதாவது ஸ்கேன் பண்ணணுமா, தலையில் ஸ்கேன் பண்ணணுமா, அந்த மாதிரி விஷயங்களை செக் பண்ணணுமா இல்லையா? ரெண்டுமே சின்ன பசங்க. அவனுங்க இவ்வளோக்கு சுத்தமாக குடிக்கல அந்த பசங்க. நைட்டு போதையில் இருந்தனாலும் பரவாயில்ல. ஸோ இது வந்து உடனே எதனால, அதாவது ஒரு யூடியூப்பில் ஒரு சின்ன ஏதாவது ஒரு வீடியோ போட்டால் ஏசி டிசி ஜேசி வரைக்கும் போய் கைது பண்ணிட்டு வர்றாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் ஆக போகுது ஆல்மோஸ்ட் இன்சிடென்ட் நடந்து. இப்போ வரைக்கும் ஒரு உயர் காவல் அதிகாரிகள் யாரும் வந்தது மாதிரி தெரியல. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரு தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.